கடைசி நாட்கள் அல்லாஹுடைய தூதருடைய நாட்களில் அதிகமாக நோய் அவர்களை உள்ளாக்குகிறது, கடுமையான தலைவலி ஏற்படுகிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டிற்கு வருகிறார்கள். அல்லாஹுடைய தூதர் ஆயிஷா அவர்களுடைய வீட்டிற்கு வரும்போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், என் தலை வலிக்கிறது அல்லாஹுடைய தூதரே என்று. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆயிஷா என் தலைவலி அதிகமாக இருக்கிறது ஆயிஷா. ஆயிஷா ஒருவேளை நீ இறந்தால் என் வாழ்நாளிலேயே உன்னை குளிப்பாட்டி உன்னை கஃனிட்டு உனக்கு ஜனாசா தொழுகையை நான் நடத்துவேன் ஆயிஷா. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா விளையாட்டாக சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நான் மரணித்ததற்கு பிறகு மற்ற மனைவிகளிடத்திலே நீங்கள் சந்தோஷமாக இருப்பதற்காக இப்படி சொல்கிறீர்களா என்று. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரித்தவர்களாக அல்லாஹுடைய தூதர் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டிற்கு செல்கிறார்கள். நோய்வாய்ப்படுகிறார்கள், கடுமையான காய்ச்சலால் உள்ளாக்கப்படுகிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா குர்ஆனுடைய வசனங்களை ஓதி ஓதி அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்களுடைய உடம்பில் முழுவதும் தேய்த்து கொண்டே வருகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு பிறகு இயற்கையாக மற்ற மனைவிமார்களுடைய நாட்களையும் கடந்து செல்கிறார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆனால் கடக்கும் போதெல்லாம், ஒவ்வொரு மனைவியுடைய வீட்டை கடக்கும் போதெல்லாம் அவர்கள் கேட்பார்கள், ஐன அன கதன், நாளை நான் எங்கிருப்பேன், நாளை நான் எங்கிருப்பேன், நாளை நான் எங்கிருப்பேன். இந்த நோயில் அல்லாஹுடைய தூதர் இந்த வார்த்தையை கேட்பதுடைய காரணம் என்ன என்பதை அறிந்த அவர்களுடைய மனைவிமார்கள் எல்லோரும் அல்லாஹுடைய தூதரிடத்திலே கேட்டார்கள். மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டில் இருக்கும் போது, அல்லாஹுடைய தூதரே, நீங்கள் எதை ஆசைப்படுகிறீர்கள்? அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் ஆயிஷாவுடைய வீட்டில் இருப்பதற்கு ஆசைப்படுகிறேன் ரலியல்லாஹு அன்ஹா.